எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பல்சுவை விருந்தில் நாம் இன்னைக்கு காத்திருக்க பழக்கங்கிற ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க இந்த கதை கேட்கறதுனால அவங்களுக்குடைய ஒரு நல்ல எண்ணங்கள் வளரும், விழிப்புணர்வு வளரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். இது ஒரு ஜப்பானிய நாட்டில் நடந்த ஒரு கதை. அங்கே ஒரு சிப்பாய், அதாவது வீரன் ஒருத்தன் இருக்கான். அவனுடைய வீட்டில் ரொம்ப எலி தொல்லை அதிகமாக இருந்தது. ஒரு நாள் கூட ஒரு தின்பண்டங்கள் வைக்க முடியல, கிச்சனில் ஒரு தக்காளி வைக்க முடியல, தேங்காய் வைக்க முடியல, எந்த ஒரு பலகாரங்களும் வைக்க முடியல. ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது. அது சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அது ரொம்ப வேஸ்ட்டு வேறு பண்ணிகிட்டு இருந்தது. கீழே கடிச்சு கடிச்சு எல்லாத்தையும் கொதறிட்டு இருந்தது. அதனால அவன் ரொம்ப, அந்த வீரன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த எலி எப்படி கொள்றதுங்கிறதுக்காக அவன் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தான். அதனால் என்ன பண்ணான், சரி எலியை சாகடிக்கிறதுக்கு ஒரு பூனை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி ஒரு பூனை வாங்கிட்டு வந்தான். அந்த பூனை இந்த எலியை ஃபஸ்ட் நாளே வந்ததும் அந்த எலியை பார்த்ததும் ஆக்ரோஷமாக அதை போய் பிடிக்க போச்சு. ஆனால் அந்த முரட்டு எலி என்ன பண்ணிச்சு, அந்த பூனையவே நல்லா கடிச்சு விட்டுட்டு தப்பிச்சு போயிடுச்சு. என்னடா ஒரு பூனை வாங்கிட்டு வந்தால் ஒன்றுமே பிடிக்க முடியலையே, சரி இன்னொரு பூனை வாங்கிட்டு வந்தால் கூட 2 பூனையும் சேர்ந்து அந்த எலியை பிடிக்குங்கிற மாதிரி யோசனை பண்ணி அவன் இன்னொரு பூனையும் வாங்கிட்டு வந்தான். அதை இன்னொரு பூனை என்ன பண்ணிச்சுன்னா 2 பூனைகளும் சேர்ந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த எலி பிடிக்க போச்சுங்க. ஆனால் அந்த எலியை கடைசி வரைக்குமே அது பிடிக்க முடியல. அப்போ இது ரொம்ப அந்த சாமுராய் ரொம்ப கவலைப்பட்டான். என்னடா பண்ணுறது, வீட்டில் நிறைய பண்டங்கள் வீணாக போதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனை பண்ணிட்டு வருத்தம் பண்ணான். ரொம்ப வருத்தம் அடைஞ்சான். அவன் தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் சொன்னான், இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப எலித்தொலை அதிகமாக இருக்குதுடா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, வீட்டில் எந்த பொருளுமே வைக்க முடியல, எந்த பொருள் வச்சாலுமே அது கடிச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப எல்லா பொருட்களையும் வீணாக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். உடனே அவனுடைய நண்பர் சொன்னார், சரி கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு கிழட்டு பூனை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். அந்த கிழட்டு பூனை அதனுடைய புத்தி கூர்மையினால அந்த எலி கண்டிப்பாக பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்ட்டு கூட்டிகிட்டும் போகிறான். அந்த கிழட்டு பூனை ஒரு காட்டில் வசிக்குது. அந்த காட்டுக்கு 2 பேரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கிழட்டு பூனைகிட்ட இந்த மாதிரி சொல்கிறான், பூனையாரே எங்கள் வீட்டில் ரொம்ப எலி ஒரு எலி, முரட்டு எலி ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கு, வீட்டில் எந்த பொருளுமே வைக்க முடியல, நீங்கள் எப்படியாவது அந்த எலியை பிடிச்சி கொண்டுறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த முரட்டு பூனையை நினச்சி அந்த கிழட்டு பூனையை என்ன பண்ணிச்சு, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க போங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பூனையை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வீட்டில் விட்டுட்டு அவன் வேலைக்கு போயிடுறான். அந்த பூனை என்ன பண்ணுச்சு, வழக்கம் போல் அந்த கிச்சனில் படுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எலி மெதுவாக அது பொந்துக்குள்ளேருந்து எட்டி பார்த்துச்சு. இந்த பூனை படுத்துகிட்டே இருந்தது, ஒன்றுமே பண்ணலை. சரி திரும்ப கிட்ட வந்துச்சு, ஒன்றுமே பண்ணலை. சரி இந்த பூனை ஒன்றும் பண்ணாதாக்கல, அது பாட்டு ஜாலியாக அங்கேயும் ஓடிட்டு வழக்கமாக செய்கிற மாதிரி தின்பண்டங்களை எடுத்து தின்னுக்கிட்டு, ஸ்வீட் இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு, கடிச்சு கீழேயும் போட்டுட்டு, தக்காளி கடிச்சு கீழே போட்டுட்டு, இப்படி மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த கிழட்டு பூனை ஒன்றுமே பண்ணவே இல்லை. உடனே இந்த சாமுராய், என்னடா அந்த பூனை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது, ஏற்கனவே இருந்த பூனை கூட பரவாயில்ல, அது ஏதாவது எலியை கடிக்கவாது செஞ்சுதுங்க, துரத்திட்டாவது போச்சுங்க, பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சுங்க, ஆனால் இந்த கிழட்டு பூனை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குதே, நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணான். சரி 2-3 நாள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பொறுமையாக இருந்தான். அடுத்த நாள் ஆச்சு. அடுத்த நாள் அதே மாதிரி அவன் வீட்டில் அந்த பூனையை விட்டுட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போன உடனே இந்த பூனை வழக்கமாக அந்த இடத்துல படுத்துகிட்டே இருந்தது. அந்த முரட்டு எலி வழக்கமாக எட்டி பார்த்துச்சு பூனையை. இப்போ அந்த பூனை பெருசாக படுத்துட்டு இருக்கு. ஓ இது கிழட்டு பூனை ஒன்றுமே பண்ணாதாட்டு இருக்குது, நான் பாட்டு ஜாலியாக வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கலான்ட்டு ஓடி போய் தின்பண்டங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தது. அப்போ கூட இந்த கிழட்டு பூனை ஒன்றுமே பண்ணவே இல்லை. சரி ஜாலியாக அது ரொம்ப கேஷுவலாக அது பாட்டுன்னு கிச்சனில் இதையும் கடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த கிழட்டு பூனை என்ன பண்ணிச்சு, ஒரே பாய்ச்சல், அந்த எலி ஏமாந்த சமயம் பார்த்து டக்குன்னு ஒரே பாய்ச்சலாக போச்சு. அந்த எலியை கடிச்சு கொதறி சாகடிச்சிருது. இப்போ உடனே அன்னைக்கு அந்த வீரன் என்னடா பரவாயில்லையே, இந்த எலி இந்த பூனை எலி கொண்டுருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். அப்போ மற்ற பூனைகளாக இந்த கிழட்டு பூனைட்டு கேட்டுச்சு, என்ன பூனையாரே, எங்களால் நாங்கள் இள வயசாக இருக்கிறோம், எங்களாலேயே முடியலையே, உங்களால் எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சுங்க 2 பூனைகளும். அதுக்கு அந்த கிழட்டு பூனை சொல்லிச்சு,
நீங்கள் வந்து இளம் வயசாக இருந்தாலும் உங்கள்கிட்ட கர்வம் இருந்தது. நான் பூனை வந்து எலி எப்படி பிடிச்சிரும் அப்படிங்கிற உங்கள்கிட்ட ஒரு கர்வம் இருந்தது. என்கிட்ட வந்து அந்த கர்வம் இல்லை. நான் வந்து அனுபவப்பட்டவன், அதனால் என்னால் முடிஞ்சது. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி தான் இந்த தாங்கிற ஒரு கர்வம் இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நம்ம இயல்பாக இருக்கும்போது தான் நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடைவோம். இந்த கதை மூலம் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நேரம் வர்றதுக்காக நம்ம காத்திருக்க பழகுவோம். இதுதான் இந்த கதையோட தீம் வந்து இதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லது ஒரு சிறுகதையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.